शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् वन्दे गुरुपरम्पराम्। ओम भद्रं कर्णे विश्वयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः शरैरङ्गैः स्वागं सत्तनूभिः क्षेमदेवैः संविदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा श्वेदाः स्वस्ति नः साक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांतिः। कैवल्योपनिषत्। ओम अकाश्वलाय नमः। भगवन्तं परमेष्ठिनम् उपसमेत्य उवाच अधीः भगवन् ब्रह्म विद्यां वरिष्ठां सदा सद्भिः सेव्यमानां निगूढां जयाचिरात् सर्वपापं व्यपोच्य परात् परं पुरुषं याति विद्वान् तस्मै सहोवाच पितामहश्च श्रद्धा भक्ति ज्ञान योगात् अवैः न कर्मणा न प्रजया धनेन त्यागे नैके अमृतत्वमानसुः परेण नाकं निहितं गुहायां विभ्राजते यद्यतयो विसन्ति वेदान्त विज्ञान सुनिश्चितार्थाः संन्यासयोगा यदयसत्त्वाः ते ब्रह्मलोके शुक्लान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे विविक्तदेशे च सुखासनस्थः श्रुतिस्तमग्रीव शिरः शरीरः अध्यात्मस्तः सकलेन्द्रियाणि निरुद्य भक्त्या स्वगुरुं गणम्य पुण्डरीकं विरजं विशुद्धं विचिन्त्यं मध्ये विशदं विशोकम् अचिन्त्यमव्यक्तमनन्तरूपम् शिवं प्रशान्तम् अमृतं ब्रह्मयोनिं तदादिमध्यान्तविहीनमेकं शिवं चिदानन्दमरूपमद्भुतम् उमासहायं परमेश्वरं त्रिलोचनं नीलकण्ठं प्रशान्तम् यात्वा मुनिर्गच्छति भूतयोनिं समस्तसाक्षिं समतः परस्तात् सब्रह्म सशिवः सहेन्द्रस्तोऽक्षरः परमस्वराट् स एव विश्वस्य प्राणः सकालोऽग्निश्चन्द्रमाः स एव सर्वं यद्भूतं यच्च भव्यं सनातनं ज्ञात्वा संमृत्युमत्येति नान्यः पन्था विमुक्तये सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि सम्पश्यन् ब्रह्म परमं याति नान्येन हेतुना आत्मानं हरनिं कृत्वा प्रणवं चोत्तरारिणीं ज्ञाननिर्मतनाभ्यासात् पाशं दहति பண்டிதः. இதெல்லாம் சொல்லிட்டு 12வது ஸ்லோகத்துல ஜாகிரத் பிரபஞ்சம் என்ன, ஜாகிரத அவஸ்தை அப்படின்னு நம்ம எல்லாரும் மனுஷர்களுடைய அனுபவத்துல புரிய வைக்கிறதுக்காக முதல்ல ஜீவர்களுடைய 3 அவஸ்தையை சொல்லி அதிலிருந்து பிரம்மத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போவதற்காக இந்த அருமையான உபனிஷதானது ஜாகிரத அவஸ்தைன்னா என்ன அப்படின்னா, ஸ்தூலமாக சரீரத்துடன் நாம கண்ணாலையும் காதாலையும் மூக்காலையும் பார்க்கிற இந்த ஜெகத்தை பற்றி சொல்லுகிறது. இந்த ஜெகத்தை எப்ப பார்க்கிறோம்? நம்ம முழித்துக் கொண்டிருக்கும் போது பார்க்கிறோம். முழித்துக் கொண்டிருக்கும் போது என்ன ஆகிறது? நம்மளுடைய மனசும் வேலை செய்கிறது, அறிவும் வேலை, நம்மளுடைய கண்ணு காது மூக்கு நாக்கு இந்திரியங்களும் இது எல்லாத்தையும் பார்க்கறது, அனுபவத்தை நேராக அனுபவம். இந்த பேக்கிங் ஸ்டேட்டை பத்தி முதல்ல சொல்றது ஜாகிரத அவஸ்தை பத்தி. அது எதனால சார் பார்க்கறது அப்படின்னாக்க, எப்படி சார் இந்த வேக்கரானது பட்ஜெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இத புரிய வைக்கிறதுக்காக அவர் என்ன கையாள போறாருன்றத முதல்ல சொல்லிட்டு இதை பார்த்தாதான் எப்படி சொப்பனத்துல நம்மளுடைய சரீரத்திலிருந்து நாமளே உருவாக்குறோமோ ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தை நாம இருந்து கொண்டு நாமளே அனுபவிக்கிறோமோ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன? அது பொய். அந்த பொய்க்கு காரணம் என்ன? நித்ரா எனக்கூடிய ஒரு சக்தி. அந்த நித்ரா எனக்கூடிய சக்தி அதே மாதிரிதான் ஜாகிரத்திலையும் மாயான்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த மாயின்ற சக்தியினாலதான் நமக்கு இந்த உலகமானது தோன்றுகிறது. நம்ம கண்ணு வேலை செய்கிறது, காது வேலை செய்கிறது, புலன்கள் எல்லாம் அதை புரிந்து கொள்கிறது, மனதை புரிந்து கொள்கிறது. இந்த விஷயத்தை சொல்றார். சையேவ மாயா பரிமோகிதாத்மா சரீரமாஸ்தாய கரோதி சர்வம்
ஸ்ரீயன்னபானாதி விசித்திர போகை சயேவ ஜாகிரத் பரிதிருப்திமேதி. சயேவ அந்த ஜீவன் தான், சகாயேவ அந்த செல்ஃப் இருக்கு இல்லையா, அதுதான் மாயா பரிமோகித ஆத்மா. இந்த மாயை எனக்கூடிய காரணத்தினால, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு காரணத்தினாலதான் மோகத்தை அடைந்து நான் என்ற புத்திய எங்க இருக்கக்கூடிய நான் ஏதோ மாயினுடைய காரணத்துல இந்த உடம்புக்குள்ள பிரதிபலிக்கிற அந்த சைத்தன்யத்தை போய் நான் என்று நினைத்து, நான் எங்கான இந்த மனசுல நான் இருக்கேன், நான் தான் அந்த நான் என்றால் என்ன, எனக்கு தெரிகிறது அந்த நான் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத யோசிக்கல. நான் எனக்கு இப்ப தெரியறது, அதனால நான் தெரியும், எனக்கு தெரியறது சார். இது ஏன் இந்த அசகத்தனம் வந்தது, மோகம் வந்தது, மாயினால வந்தது. இப்படி சகா ஏவ அந்த பிரம்மன் தான், அந்த ஆத்மா தான் மாயா பரிமித செல்ஃப் டெல்யூடட் பை மாயா பரிமோகித ஆத்மாவாக இருந்து கொண்டு சரீரம் ஆஸ்தாய இந்த ஸ்தூல சரீரத்திலையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் உள்ள பூந்து கரோதி சர்வம் எல்லா வேலையும் அதுதான் செய்யறது. எப்படி செய்யறது? ஸ்ரீ அன்ன பானாதி கல்யாணம் பண்ணிக்கிறான், பொண்டாட்டிய அப்புறம் சாப்பிடலாம், குடிக்கலாம், இப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கான். ஸ்ரீ அன்னம் பானம் முதலிய போக வஸ்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில். இந்த உலகத்தில்தான் உமன் ஃபுட்டு வைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டு அவன் தான் இல்லை தையேவ இல்லையா ஜாகிரத் பரிதிருப்தி நேசி, இந்த ஜாகிரத் நிலையில இப்படி திருப்தி அடைந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு ஜாகிரத அவஸ்தையை சொல்ல வச்சார். தையேவ அதே ஆள்தான். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் இன்னைக்கு 13வது ஸ்லோகம். ஸ்வப்னே சஜீவா சுக துக்க போக்தா ஸ்வமாயயா கல்பித ஜீவலோகே சுஷுப்தி சகலே விவீதே தமோ விபூதா சுகரூபமேதி. சொப்ன அவஸ்தையை சொன்னார். இந்த ஜீவன் தான் தனக்கு இருக்கக்கூடிய சொப்பனம் எனக்கூடிய ஒரு அவஸ்தை நிலையானது இருக்கிறது. அந்த நிலையில சொப்பன நிலையில சஜீவா இவன் போனா ஜாகிரத்துல இவனுடைய கை காலு எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு, அப்படி போய் படுத்தான். மணி 11:30 ஆச்சு, ரெஸ்ட் எடுக்கணும் சார் அப்படின்னு போய் படுத்தான். படுத்த பிறகு அவனுடைய காலு கை எல்லாம் தன்னுடைய வேலை செய்யறது நிறுத்தின உடனே அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. டயர்ட் ஆனோடனே கொத்து கடிச்செல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான், நல்லா இங்க போறது அங்க போறது. ஆனா தூக்கம் வருது அவன் கையில இல்லை. என்ன இருந்தாலும் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்றது இவன் கையில இருக்கு. அதனால நல்லா பெட்டை நல்லா சாப்பிட்டா போட்டு தலகாணி வச்சுட்டு அது ஜன்னல்லாம் என்ன பார்த்து சாப்பிடணுமோ சாப்பிட்டு, அதுக்கப்புறம் என்ன கொத்து வச்சு சூழ்நிலாம் ஏற்றி வச்சுட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி ஏசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி அப்படி உட்காரலாம். உட்கார்ந்தா கூட இவனுடைய கை காது கண்ணு காது மூக்கெல்லாம் கண்ணை மூடுறானே தவிர கான்சியஸா எல்லாம் பண்றானே தவிர மைண்ட் ஆனது அது எப்ப சொல்றதோ அப்பதான் அது தூங்கும். அந்த மைண்டு இவன் அந்த காத்தால பார்த்த விஷயங்கள், நேற்று பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் அட்டை போட்டுட்டே இருக்கும். உள்ள அட்டை போட்டுட்டே இருந்து அது என்ன பண்றது, ஒரு 11 மணி அப்படின்னு வச்சுக்கோங்க, 11 மணி வரைக்கும் 10:45 இருந்து எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி தூங்கணும், காத்தால வேலை இருக்குன்னு ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டே இருக்கான் மைண்டுக்கு. நாளைக்கு காத்தால எழுந்துக்கணும், காத்தால எழுந்த உடனே இவ்வளவு வேலை இருக்கு அப்படி எல்லாம் எழுந்த உடனே உடனே அந்த மைண்ட் ஆனது என்ன பண்றது, அது இவங்க சேர்ந்து வித்ரா பண்ணிட்டு அதுவே என்ன பண்றது, ஒரு பிரபஞ்சத்தை காத்துகிறது. அதுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அந்த மைண்டுக்கு. எப்படி ஈஸ்வரனானவன் என்னுடைய மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறான், அந்த ரிஃப்ளெக்ட் ஆற அந்த மனசுக்கு இந்த உலகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது. என்னுடைய கனவுல நானே பாக்கிறேன், ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கேன், நானு என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் போயிட்டே இருக்கோம். அந்த ரோட்ல வாசல்ல ஒரு தெரு இருக்கு, அந்த தெரு வாசல்ல என் ஃப்ரெண்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டானவன் அவனை பார்க்கிறான். அந்த ஃப்ரெண்டானதை பார்க்கும் பொழுது அவனையும் நானே தான் கிரியேட் பண்றேன், அந்த ஃப்ரெண்டையும் நானே தான் கிரியேட் பண்ணேன். அந்த கிரியேட் பண்ணதான அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் எங்களை பார்க்கறான், எங்களை பார்த்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். நான் அவருக்கு என்னுடைய ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் கனவுல நடக்கிறது ஞாபகம். அப்ப என்ன ஆச்சு, என்னால பார்க்கப்படுகிற அந்த மனிதனை என்னுடைய ஃப்ரெண்டும் பார்க்கலாம். அந்த வீட்டுல இருந்து வெளில வந்த அவருக்கும் ஒரு கண்ணை கிரியேட் பண்ணேன், நான் தானே கிரியேட் பண்ணேன். கண்ணு காது மூக்கெல்லாம் அவருக்கு கிரியேட் பண்ணேன், உடனே கிரியேட் பண்ணேன். அவர் என்ன பாக்குறாரு, என்ன பார்த்தோன்னே நான் அவங்க 2 பேருக்கும்
இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அந்த சமயத்துல ஒருத்தன் வரான், சண்டை போட்டு அந்த ஊர்ல ஒரு ரவுடி வரான், எங்க மேல பலார்னு எங்க 3 பேரையும் அடிச்சுட்டு போறோம், 3 பேருமே சஃபர் பண்றோம். எனக்கு நல்ல வழி, ஐயோ நான் கத்துறேன், என்னுடைய வழி எனக்கு தெரியறது நியாயம், அவளுக்கு அடிச்சது அவ வலிக்கிறது எனக்கு தெரியும். இது எல்லாம் கிரியேட் பண்ற பாருங்க. என்னுடைய ஓன் மைண்டுடைய ப்ரொஜெக்ஷன் ஆனது எவ்வளவு பெரிய சாமர்த்தியம் பாருங்க. ரோடை கிரியேட் பண்ணிட்டு, வீடை கிரியேட் பண்ணிட்டு, மனுஷனை கிரியேட் பண்ணிட்டு, மனுஷனுக்கு இந்திரியங்களை கிரியேட் பண்ணிட்டு, மனுஷனுக்கு மைண்டை கிரியேட் பண்ணிட்டு, இவர்கள் அழித்த உடனே நான் அழறேன் அவனும் அழறான்னு அவனுக்கு ஒரு மைண்ட் இருக்கு. அந்த மைண்டையும் கிரியேட் பண்ணது யாரு? நான் தான் கிரியேட் பண்ணேன் இல்லையா? இப்படியாக என்னுடைய ஓன் ப்ரொஜெக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த மனசுல இருக்கக்கூடிய எல்லாம் பிரமாதமாக வந்தது. இதுல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ட்ரீமருக்கு எல்லாம் உண்மையா நடக்கிறது இல்லையா? அவனுக்கு அவன் அடி வாங்கறதுக்கு சான்ஸ் இல்ல. அவன் ஜம்மனி இங்க பெட்டில தூங்கி இருக்கான் இல்லையா? அவனுக்கு எங்க அடிபடுறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவன் எங்கேயும் வெளியிலேயே போல, பெட்டில சௌக்கியமா படுத்துட்டு இருக்கான். ஆனா அந்த ட்ரீமருக்கு அது சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறான் இல்லையா? ரெண்டாவது போகும்போது அந்த சுகத்தையும் அனுபவிச்சான், ஒரு ரவுடி வந்து அடிக்கிறான், அந்த அடிக்கிற துக்கத்தையும் அவன் அனுபவிக்கிறான். இது எல்லாத்தையும் யாரு கரெக்ட் பண்ணது? நானே இவர்கள் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இவர்கள் அடி வாங்குறதெல்லாம் வேடிக்கை பார்த்துன்னா பிரச்சனையே இருக்காது, அறிவுட என்ஜாய் இருக்காது. ஆனா நானும் அங்க இருக்கேன், நானும் அடி வாங்க தான் இங்க கவனிக்க வேண்டியது. இது என்ன? இதான் அந்த நித்ரா சக்தின்ற மாயைக்கு உண்டானதான சக்தி. இதை புரிஞ்சிருந்தாலே நீங்க போதும். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இதே மாதிரிதான் ஜாகிரத்துல அந்த ட்ரீமரா இருக்கக்கூடியவனுக்கு அதுதான் உண்மையான சத்தியம். அவனுக்கு இந்த தூங்கிட்டு இருக்கவனை பார்த்தா சிரிப்பு வருது, தூங்கிட்டு இருக்க அவ்வளவு பெரிய கலாட்டா நடந்துருக்கு, இந்த தூங்கிட்டு இருக்காரு அவன் நினைக்கிறான் இல்லையா? அவனுக்கு அது உண்மை. நான் என்ன நினைக்கிறேன், தூங்கி எழுந்த உடனே இதெல்லாம் போன உடனே இது உண்மை மாதிரியா அது பொய் மாதிரியா எனக்கு இல்லையா? இது மாதிரி ஒரு தோணல் என்னுடைய ஜாகிரத்துல இருந்த இம்பாக்ட்னால, நான் பார்த்த அறிவுனால, நான் பார்த்த ஆளதானே நான் ரிகக்னைஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு ட்ரீமை நான் கிரியேட் பண்ணேன். இப்படி யார் எதுன்னு இதே ஜீவன் தான். இந்த நான் முடித்து கொண்டு இருந்தாலும் அந்த நான் தான் இப்ப தூங்கிட்டு இருக்கேன் இல்லையா? நித்ரால இருக்கேன். இப்படி சொப்னே சஜீவா சுக துக்க போக்தா, இந்த இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய நான் தான் as a dreamer I enjoyed the pleasure and I suffered the pain இல்லையா? ரெண்டுத்தையும் நான் சுகதுக்க போக்தாவா இருந்தேன். எதனால? மாயையா, இந்த நித்ரையா எனக்கூடிய மாயினால, என்னுடைய மாயினாலேயே நான் கிரியேட். இப்படி கல்பித்த ஜீவலோகே, என்னால கற்பிக்கப்பட்டதான ஒரு ஜீவலோகத்துல இருந்தேன். எப்போ இல்லையா? ட்ரீமாக இருக்கும் பொழுது மாயையா இந்த பொய்யான ஒரு நிலையை நான் அனுபவித்தேன். அதே ஆள் இல்லையா? இப்போ இப்ப என்னாச்சு, இந்த கனவு முடிஞ்ச உடனே நான் அப்படியே தூக்கத்துக்கு போயிட்டேன். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த கனவு இருக்கு இல்லையா, இந்த 11 மணில இருந்து 11க்குள்ள இவ்வளவு பெரிய கனவு நான் கண்டுட்டேன். ஆனா எல்லா கனவுமே ஒன்லி 1 minute, மேக்சிமம் 1.5 நிமிஷம் தான் ஒரு கனவு வருமா எல்லாருக்குமே அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. சாஸ்திரமும் அதுதான். அந்த ஒரு செகண்டுக்குள்ள ஒரு ஜெனரேஷனை நான் பார்த்தேன். ஒரு ஜெனரேஷன் கல்யாணம் ஆகிற மாதிரி, ஒரு யானை வந்து எனக்கு மாலை போட்டா மாதிரி, நான் ராஜா வைட்டா மாதிரி, எனக்கு 2 பட்டத்து ராணியை கல்யாணம் பண்ணி விட்டா மாதிரியும், அவளோட நான் சௌக்கியமா இருக்கும்போது குழந்தைகள்லாம் பெற்ற மாதிரி, அந்த சமயத்துல ஒரு பக்கத்து ராஜா ஒருத்தர் வந்து அடிச்சு என் பையனை என்னையும் சாதாரண குதிரை கட்டி ரோட்ல இழுத்துன்னு போற வரைக்கும் நான் பார்த்துட்டேன். எல்லாம் எவ்வளவு மாசத்துல பார்த்துருக்கேன்? 11-2 வரைக்கும் தான் இல்லையா? இவ்வளவு அந்த கால வேதமானது வேற, இங்க இருக்கிற காலம் வேற, தேவர்களுடைய காலம் வேற. இங்க இருக்கக்கூடிய இந்த காலத்தை வைத்து இதுதான் சத்தியம் அப்படின்னு நான் சொல்றது ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்றது நமக்கு உபனிஷத்தானது கற்றுக் கொடுக்கிறது. இப்படி கோமாயா கல்பித்த ஜீவலோகே சஜீவையேவ சுகதுக்க போகா ஒரு ஸ்டேட்மெண்ட். இது 2வது அவஸ்தையாக இருக்கக்கூடிய அந்த ட்ரீம விளக்கிட்டு அந்த உபனிஷத்தானது. 3வது சுஷுப்தி காலே சகலே விலீனே, 3வதாக ஒரு நிலை இருக்கிறது. அப்ப என்ன ஆச்சு, 10 மணிக்கு போய் படுக்க போய் 10:45 வரைக்கும் இல்லாத ஸ்ட்ரகல்லாம் பண்ணி அப்படி போய் நான் பண்ணேன். அப்ப 11ல இருந்து 12 மைண்ட் ஆக்டிவா இருந்தது. இப்ப அந்த மைண்டும் ஆக்டிவா இல்லை, அதுவும் டயர்டாகி தூங்கிட்ட உடனே என்னாச்சு, என்னுடைய புலன்கள் எல்லாம் எங்க போச்சு தெரியல, என்னுடைய மைண்ட் எங்க போச்சு, எங்கேயோ போச்சு.
எங்க போயிருக்கோம்? நாளைக்கு காத்தால 4 மணிக்கு எங்க இருந்தா வரப்போறது, திருப்பி நான் தூங்கி எழுதுவோம்னா 5 மணிக்கு வரப்போறது அப்படின்னா என்னத்த ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அதே இடத்துக்கு தான் இப்ப போறது. அதெல்லாம் எங்க போகும்? காரண சரீரத்துக்கு தான் போகணும். அதுக்கு பேர் தெரியல எனக்கு. இது ரெண்டும் எந்த இடத்துக்கு போறதோ அது காரண சரீரம். ஸ்தூல சூக்ஷ்மமானது ஸ்தூல புலன்கள்லாம் நான் படுத்துன்ற உடனே அடங்கிடுது. சூக்ஷ்மத்துல அடங்கிடுது. இந்த சூக்ஷ்ம சரீரம் அது எங்க அடங்கிட்டு அப்படின்னாக்கா இது ரெண்டும் இப்ப காணப்படாத காரணத்தினால, தூரத்துல காணப்படாத காரணத்தினால அது காரண சரீரத்துல அடங்கிடுது. அடங்கி இருக்கும் பொழுது என்னுடைய மனசும் வேலை செய்யல. இப்ப கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, கை, கால்லாம் வேலை செய்யல. பிளஸ் மைண்டும் ரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப ரெஸ்ட் ஆயிடுச்சோம்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அடிச்சு போட்ட மாதிரி தோன்ற வேட்டி விலகி இருக்கிறது கூட தெரியல எனக்கு. அப்படி ஒரு தூக்கம். பக்கத்துல இருக்கோமா எப்படி தூங்குவது பாருங்க என்ன திட்டான். அதுவும் காதுல மிச்ச நேரத்தில் திட்டினா அவன் உண்டு இல்லைன்னு நினைச்சிருவான். நான் அவ்வளவு பெரிய பலத்தாளி. ஆனா அவன் சொல்றான் எனக்கு ஒண்ணுமே கேட்கல. ஆம்பளையான்னு தெரியல, பொம்பளையான்னு தெரியல. எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன, ராஜா தூக்கமும் ஒன்னா இருக்கு, சேவகன் தூக்கமும் ஒன்னா இருக்கு, ரிசாகாரன் தூக்கமும் ஒன்னா இருக்கு, விவசாயி தூக்கமும் ஒன்னா இருக்கு, பிரைம் மினிஸ்டர் தூக்கமும் ஒன்னா இருக்கு. என்னுடைய தூக்கம் எல்லாருக்கும் ஒண்ணும் தெரியாம தான் தூங்கலாம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு நிலையை ஏற்படுத்திதான் இந்த நிலையை விளக்குகிறது. சுஷுப்திகாலே சகலே விலீனே, உடம்பு மனசு எல்லாம் விசேஷமாக லீனத்தை அடைந்து விட்டது. ஏன் விசேஷமாக லீனத்தை அடைந்து விட்டதுன்னா ஒரேடியா போல திருப்பி காத்தாது 5 மணிக்கு வரும் இல்லையா? 5 மணிக்கு எல்லா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா சாப்பாடும் ரெடியா இருக்கு. 6 மணிக்கு எழுந்த உடனே என்ன வீட்டுல அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா அப்படின்ற பிரச்சனைய வாங்கி கொடுத்துக்க போறா. என் பையன் இல்ல பாப்பா இதை கொஞ்சம் கழிச்சு போனான், சீக்கிரம் போனான்னு ஒரு வேலையை கொடுக்க போறான். ஆபீஸுக்கு போனான்னா பாஸ் ஒரு வேலையை கொடுக்க போறாரு. கோமணி திங்ஸ் வெயிட்டி எனக்கு பண்றதுக்கு இல்லையா? இப்படி எல்லா வேலையும் வருது. அப்படின்னா இப்ப என்ன டெம்பரரியா ரிலீஃப் ஆயிடுச்சு. ஆனா திடீர்னு டெம்பரரியா லீனம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, நல்லா தூங்கினேன்னு அப்ப ஆத்மானந்தத்துலதான் இருந்தேன். எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை நானும் சுகமாக அப்வாத்வம் நக்கிதவே விஷம் அப்படின்றது வேற. கொஞ்சம் கூட தெரியாம நல்லா தூங்கினேன் சார், ஆனந்தமா சொன்னேன் தூங்கினேன். நான் எல்லாரும் அந்த ஆனந்தத்தை விரும்புறான். எல்லாரும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். ஆனந்தமா தூங்கினேன், ஆனந்தமா தூங்கினேன், ஆனந்தமா தூங்கினேன் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கெல்லாம் இல்லாத ஒரு நிலை இருக்குமே, ஆனா அதுதான் ஆனந்த நிலை அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. ஆனா அந்த நிலை டெம்பரரியா போயிட்டு காத்தால இருந்த உடனே பிரச்சனை எல்லாம் வந்தது. அதனால அந்த இடத்துல என்ன இருந்தது, அறியாமையோட கூட இருந்தது அந்த சுத்தம் இல்லையா? சமோ அபிபூதா, அந்த இடத்துல அறியாமை டேக்கன் ஓவர். அபிபூதம் அப்படின்னா ஓவர் பவர்டு பை மை அறியாமை, இக்னரன்ஸ். அந்த இக்னரன்ஸ்னால என்னாச்சு, சுகமும் இருந்தது. ஆனா நான் சுகமா இருக்கேன்னு அப்ப தெரியல. தூங்கி எழுந்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சது நான் சுகமா தூங்கினேன். அப்படின்னா என்ன ஆச்சு, நான் சுகமா தூங்கிருக்கேன், ஆனந்தத்தோட தூங்கிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இதோட நான் ஐடென்டிஃபை பண்ணலன்னா எனக்கு ஆனந்தம் சத்தன் அப்படி இருக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு, தூக்கத்துடன் கூடியனாக இருக்கிறேன். எதனால, இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு மனத்தோட நான் ஐடென்டிஃபை பண்ண அல்ல. ஸ்தூலசா அபிமானமா இருக்கும்போது ஜாக்கிரத பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரத்தோட அபிமானமாக இருக்கும் பொழுது அதுல ஐடென்டிஃபை பண்ணும் போது ட்ரீம் ஸ்டேட் வந்தது. இந்த ரெண்டுத்திலிருந்து இல்லாம காரண சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது எனக்கு ஏற்பட்டதானது ஆனந்த ஸ்வரூபமானது இருக்கு. ஆனா அதை அனுபவிக்க முடியாம அந்த இக்னரன்ஸ் ஆனது கட்டது. இப்ப இதுல இருந்து என்னத்துக்காக நான் வரேன் அப்படின்னு சொன்னா, இங்கேயும் அதே மாதிரிதான் உங்களுடைய ஸ்வரூபம் ஆனந்தான். நீ இந்த ஜாகிரத்துல நீ இந்த ராஜகோபாலனுடைய மைண்டோடைய இந்த உடம்போடையும் அப்பாக கயர்ல பாக்குற பாம்பு மாதிரி இந்த பாம்பை போய் நானே நினைச்சதுனாலதான் இந்த உலகமானது ஒண்ணு அஃபெக்ட் ஆயிடுச்சு. உனக்கு பொண்டாட்டி புள்ள 60 வயசு 40 வயசு இந்த பிரச்சனை எல்லாம் வந்து மாட்டிட்டு வந்தது. உண்மை என்ன, நீ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அதைதான் சொல்றதுக்காக ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிஷ்டா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரே சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா, அதுதான் உன்னுடைய உண்மையான நிலை. இதை புரிந்து கொள்ளாததுனால வந்ததுதான் இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தானே இந்த உபனிஷத்தெல்லாம் வந்தது. இந்த உபனிஷத்தானுக்கு இப்படி ஜாகிரத்து, சொப்ன, சுஷுப்தி இது மூணுத்தையும் ஜம்முன்னு அவஸ்தாத்திரயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தது. அவஸ்தாத்திரைய விவேகம் வந்த பிறகு இல்லையா,
இப்போ நமக்கு தெரியுது சார், இந்த அவஸ்தாத்திர விஷயம் வேதம் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எனக்கே தெரியுது சார். நானே கொஞ்சம் இன்டலெக்சுவல் வச்சுங்க, எனக்கே தெரியுது இந்த மாதிரி எல்லாம் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஓப்பனா இருந்தது, ஜாகிரதை இருந்தது, என்னுடைய கை காலு கண்ணு மூக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்தது. அதனால மைண்டு மாத்திரம் இருந்தது. மைண்ட்ல ட்ரீம் வந்தது, ட்ரீம் போனோம்னா தூக்கம் வந்தது. இது தெரியுமே அப்படின்னு சொன்னேன், இது தெரியும் உனக்கு. ஆனா உனக்கு தெரியாத விஷயம் என்ன, எந்த நாள் தூங்க போனையோ, எந்த நாள் கனவு கண்டியோ, எந்த நாள் முழிச்சிலையோ, அந்த ஒரே நாள் இந்த மூணுத்தையும் பார்க்கிற காரணத்தினால் அது மூளை விட வேறானதான் இருக்கணும். அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்காக உபனிஷத்து தான். அந்த நான் எது தெரியுமோ இல்லையோ, பிரம்மன் தான் அந்த நான். அதுதான் இறைவனுடைய சொரூபம். உன்னுடைய சொரூபம் தான் இறைவனுடைய சொரூபம்ன்ற விஷயம் நமக்கு தெரியாது. அதை சொல்றதுக்காக வந்தது. ஆகையினால அடுத்து வரக்கூடிய ஸ்லோகமானது மகா வாக்கிய போதகம். மகா வாக்கியம்னா என்ன, ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு பேர் மகா வாக்கியம். மகானாக்க பெருசுன்ற அர்த்தம். வாக்கியம் பெரிய வாக்கியம் இல்ல, இந்த சின்ன தத்துவம். யூ cannot be other than God. God cannot be other than you அப்படின்னு சிம்பிளா சொல்ற வார்த்தை. ஆனா இது சாதாரண வார்த்தையா? இதை புரியறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு புக்கு மேல படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. இது தெரியல. ஆனா உபனிஷத்தானது கிளியர் கட்டத்துக்கு ஸ்ரீராந்த பிரம்மம் அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு மகா வாக்கிய போதக வாக்கியம். இதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற போய் ஞானம் அடைவதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய வாக்கியம். அப்படி சாதனமாக இருக்கக்கூடிய மகா வாக்கிய போதகமாக வரக்கூடியதுதான் அடுத்த 14வது ஸ்லோகம். புனச்ச ஜன்மாந்தர கர்மயோகா தயேவ ஜீவஹ ஸ்வபிதி பிரபுத்தஹ புரத்ரயே கிரீடதி யக்ஷ ஜீவஹ ததஸ்து ஜாதம் சகலம் விசித்ரம் ஆதாரமானந்தமகண்டபோதம் யஸ்மின் லயம் யாதி புரத்ரயஞ்ச. பாருங்க, எது வந்து போகிறதோ அது அனித்தியம். ரைட்டா? இதுதான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ஹஸ் டு பி நான் எட்டர்னல். அதான அர்த்தம். அனித்தியம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நமக்கு இந்த ஜாகிரதானது வருது போகுது. காத்தால 5 மணிக்கு வந்தது, 11 மணிக்கு போயிருந்தேன். அப்ப வரது போறதா இருந்தா அப்போ நிச்சயமா இருக்க முடியாது. நான் நிச்சயமா ஆக மாட்டேன். அது மாத்திரம் இல்ல, அடுத்த நாள் வரேன். அடுத்த நாள்ல வரும்போது எனக்கு சேஞ்ச். நேற்று பார்த்தவனுக்கும் இன்னைக்கு பார்த்தவனுக்கும் புள்ளியும் 150 செல்லு செத்து போய் 150 செல்லு உருவாக்குறதுன்னு சயின்ஸ் விட்டுறான் இல்லையா? நான் பாருங்க, எப்படி சின்னவனா இருந்தேன் 50 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், இன்னொரு 20 வருஷம் பொறுத்து நான் எப்படி இருக்க போறேன். மாறிக்கொண்டே இருக்கேன். நான் எல்லாம் மாறுது இல்லையா? எல்லாம் மாறுறது, என்னுடைய சைஸ் மாறுது. நான் விஷயம் தெரியாம சக்தி சின்னதாயிடுது. தானே சக்தி சின்னதாகும் மண்ண அவங்க முள்ளு குட்டிருக்கு சார் அப்படின்னா எவ்வளவு அசருத்தனமா நம்ம பேசுறோம். முள்ளு எப்படி குத்தோம்? முள்ளுக்கு தெரியுமா? உங்க காலில் வந்து குத்தணும், நீ இன்னாரு இன்ன கோட்டத்துக்கு சார்ந்தவன், உனக்கு இந்த இடத்துல குத்தணும்னு தெரியுமா? முள்ளு வந்து குத்து. இவன் அசட்டுத்தனம் பண்ணிட்டு இவன் போய் முள்ளு மேல காலை வச்சுட்டு முள்ளு குத்திட்டு அப்படின்னு சொன்னா, பக்கத்துல இருக்க கூட மாதிரியே ஆமா சார் முள்ளு குத்திட்டார், ஐயோ பார்த்து வரக்கூடாது சார், என்ன சார் அது அதுக்கு மேல அசடு, இது அதுக்கு மேல அசடு. இதுதான் உலகத்துல போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கு இல்லையா? ஆகையினால சரி, மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாம் ஜாகிரதை வந்தது, ஜாகிரதை மாறிக்கொண்டே இருக்கு. எதெல்லாம் மாறுகிறதோ அதெல்லாம் உண்மை இல்லை. நம்மளை பத்தி என்ன சொல்றது? ஆத்மா சத்தியம், சத்யதிரிக்தம் சர்வம் அனந்தம் அப்படின்னு முதல்ல நம்ம கிளாஸுக்குள்ள வேதாந்த கிளாஸுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கோம்? நமக்கு சித்தியா நித்திய வஸ்து விவேகா யமுத்ராப்த பலபோக விராகா சமதமான சத்த சம்பத்தி கும்சுத்வம், இந்த குவாலிபிகேஷன் தான் இருந்தாதான் நீ வேதாந்தத்துக்குள்ளேயே வரணும். இல்லைன்னா தயவு செய்து டைட்ட வேஸ்ட் பண்ணாத, நீ வாட்டிக்கு ஏதோ கோவில் போ, இதையா அறியாவது ஒரு வாஜான்னு வச்சுக்கோ, எப்படியோ வாழ்க்கை போ, அப்படிதான் இருந்தது. இங்க வந்துட்டீங்கன்னாக்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லி கொடுத்தா, ஆத்மா நித்தியம். அப்பவே நீங்க கேள்வி கேட்கணும், அது எப்படி சார் நான் நிச்சயமா இருப்பேன், நான் நிச்சயம் மாதிரி தானே தோன்றுது, எனக்கு தான் டேட் ஆஃப் பர்த் டெஸ்ட் இருக்கு, அவக்கான சாஸ்திரம் சொன்னா கேளு. ஆத்மா சத்தியம், வெதிரிக்தம், அதை தவிர பாக்கி உங்களுடைய அறிவு விரிவு இந்த உலகம் எல்லாம் போயிட்டு இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்ப நான் யாரு அப்படின்னு கேள்வி வருது. நான் யாரு? நித்தியஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இவையெல்லாம் போனாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிற சத்தான சொரூபம். நான் இருக்கிறதுனாலதான் எல்லாமே தெரியுது அப்படின்னா என்னுடைய சொரூபம் என்ன? சத் சொரூபம். நான் இல்லாமல் எதுவுமே இல்லை. நானே இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னா எது இருத்தலா இருக்கணும்? நான் தானே இருத்தலா இருக்கணும். என்னுடைய சொரூபம் சத்தா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் இருந்தாதான் சென்சியன்டாக இருக்கிறேன் இல்லையா? நான் இல்லை என்றால் இந்த கண்ணு மூக்கு காதெல்லாம் வேலை செய்யறாங்க, எனக்கு கொண்டு போய் தெரிச்சு விட்டு வந்துடுறாங்க எல்லாரும். ஏன்னு கேட்டேன், சார் அவர் இல்ல சார், அவர் போயிட்டாரு சார், அவர் போக ஒண்ணு இந்த பாடியில என்ன சார் இருக்கு, இது தகன யோக்கியம் தானே சார் இது அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சித்தா இருக்கிற வரைக்கும் தான் அப்படின்னா என்னுடைய சுபாவம் என்னவா இருக்கணும்? சத்தா இருக்கணும், சித்தா இருக்கணும். தூக்கத்துல பாருங்க, கண்ணு காது மூக்கு நாக்கு எதுவுமே இல்லை, நான் ஆனந்தத்தை அனுபவிச்சேன். ஒன்லி தீங்க அது அஜானத்தோட இருந்தது அந்த ஆனந்தம். அதுவே ஞானத்தோட இருக்குமே ஆனால் அதுதான் உண்மையான ஆனந்த ஸ்வரூபம். அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம். என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தமாக இருக்கிறதுனாலதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்பாடான்னு வந்து உட்கார்ந்தவன ஒரு சந்தோஷம் ஒண்ணு வந்து சார் எனக்கு. ஆஹா அப்படின்னு. அது என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய டென்ஷன் போச்சு இல்லையா? போகும்பொழுது உங்க உடம்புல உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சொரூபம் இருக்கு இல்லையா, அது ஆவிர்வாவம். அதுக்கு பேர் தான் ஆனந்தம். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க? அந்த கல்யாணத்தினால வந்தது இந்த ஆனந்தம் தப்பா. டிவி வாங்கணும் என் பசங்களுக்கு எல்லாம் என்ன சார் பிரயோஜனம்? நான் வளர்த்து பசங்க பாவம் ஆசையா டிவி கேட்கறது, இது கூட வாங்கி தர முடியாது அப்பனா இருக்கேன்னு ரொம்ப கவலைப்பட்டு கடனை கிட்ட நான் வாங்கி ஆபீஸ்ல லோனை போட்டு எல்லாம் போய் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து டிவியை வச்சேன். டிவியை வச்ச உடனே பசங்க எல்லாம் டிவி வந்த உடனே பா சூப்பர் பா அப்படின்னு அப்போ ஒரு ஆனந்தம் வந்தது. நான் என்ன இப்ப நினைச்சேன், டிவினால வந்ததுன்னு நினைச்சேன். இந்த சஃபரிங், அந்த டென்ஷன் போச்சு இல்லையா, அது அந்த டென்ஷன் போச்சுன்னா எப்படி ஆனந்தம் வரும் அப்படின்னு கேட்டா, என்னுடைய சொரூபம் ஆனந்தமா இருக்கிறது. அந்த ஆனந்தம் அப்படி அபிவியக்தியாக ஆச்சு. இதுதான் உண்மை. ஆகையினால என்னுடைய சொரூபம் சத்து சித்து ஆனந்த சொரூபம். சரி சார், இப்போ பெரிய கேள்வி. அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் இப்படி கஷ்டப்படுறேன் ஜாகிரத்துல? நான் ஏன் சார், எனக்கு ஏன் சார் இப்படிப்பட்ட அசட்டு கனவெல்லாம் வருது? இதெல்லாம் கேள்வி வருது. அது ஏன் சார் நான் தூங்கும் போது எனக்கு தோணல நான் சந்தோஷமா இருப்பேன்றது? இதெல்லாம் எல்லாருக்கும் தானே சார் வருது. இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னேன். இருக்குப்பா பதில். எல்லாம் பூர்வ ஜென்ம கர்ம பஷாத். பூர்வ ஜென்மால நீங்க செய்த கர்மாவுடைய காலம் வினை பயன்தான்பா நீங்க அனுபவிக்கக்கூடிய இந்த ஜாகிரதைன்றதோ, நீங்க அனுபவிக்கக்கூடிய இந்த சொப்பனமோ, நீங்க அனுபவிக்கக்கூடிய தூக்கமும் நம்ம சொல்லி கேள்விப்படுறது இல்லையா? உண்மையாத்மா சார் அப்படி படுத்துட்ட உடனே தூங்கலாம் சார், எனக்கு தூக்கமே வரல சார். காத்தால 3 மணிக்கு எழுந்துட்டு இந்த 2 மணி வரைக்கும் எப்படா பால் வரும், எப்படா காஃபி சாப்பிடலான்னு அப்படியே படுத்துருந்தேன் சார். 3 வருஷம் பொறுமை சார், அது 3 மணி நேரம் அப்படின்லாம் சொல்றோம். அப்போ நான் நல்லா தூங்கிட்டேன் சார். இப்பெல்லாம் எழுந்தேன்னாக்கா என்ன சொல்றா, அவனை பார்த்து அப்பா என்ன அதிர்ஷ்டம்பா, பிராரப்தப்பா அவனுக்கு இல்ல பிராரப்தம் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? பிராரப்தவசாத்து ஜாகிரத அனுபவங்கள், பிராரப்தவசாத்து சொப்ன அனுபவங்கள், பிராரப்தவசாத்து துக்க அனுபவம். இப்படி இருக்கிறதுனால புனஸ்த ஜன்மாந்தர கர்மயோகா, புனஸ்த அகைன் அண்ட் அகைன் சரீரம் ஒவ்வொரு தடவையும் இல்லையா, இது புனஸ்த திரும்ப திரும்ப மாறிக்கொண்டே வருகிறது. எனக்கு எது? ஜாகிரத்து, கனவு, தூக்கம், இப்படி ஒரு நாள் மாறிக்கொண்டே வருது. இதெல்லாம் எதனால வருது? அவாவா செய்த புண்ணிய பாவத்துக்கு தக்கின மாதிரி தான் இந்த வார்த்தையானது. வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அதுதான் மாயை. சொல்ல முடியாதுன்றதுனாலதான் அது மாயை. ஜென்மாந்தர கர்மயோகாத், அவாவாவுக்கு இருக்கக்கூடிய கர்மாவுடைய யோகா, அதனுடைய காம்பினேஷன்னால்தான், கர்மாவுடைய காம்பினேஷன், பிகாஸ் ஆஃப் தி அசோசியேஷன் ஆஃப் தி பாஸ்ட் டீட்ஸ் டன் இன் திஸ் லைஃப் ஆர் அதர் லைஃப் நம்ம பண்ணக்கூடியது. இப்படி ஜென்மாந்தர, இந்த ஜென்மாவிலையோ ஸ்நானம் அனுபவமா ஜென்மனி ஜென்மாந்தரேஷு யோ தோஷா சமஜனி தத்தோஷ பரிகாரார்த்தம் காவேரி ஸ்நானமகம் கழிச்சே அப்படின்னு போய் நம்ம குளிக்கிறோம் இல்லையா? இக ஜென்மனி ஜென்மாந்தரேவா, இந்த ஜென்மாவிலையோ இல்ல வேறு ஒரு ஜென்மாவனாலேயோ, அதுதான் புனஸ்த ஜென்மாந்தர கர்ம யோகா. நான் செய்த கர்மாவுடைய அசோசியேஷன்னால பாருங்க, அந்த ஜீவன் தான்
இப்ப என்னாச்சு, சிவஹா சொபிதி, அவன் தான் சொப்பனத்தை பார்க்கறான், அவன் தான் தூங்கி எழுந்தோன்னு பிரபுத்தஹா. பிரபுத்தஹான்னு தூங்கி எழுதிருக்கான், சுப்பிரபாதம் இல்லையா, காத்தால எழுந்துக்கிறான். இப்படி அவன் தான் சொபிதி கனவு காணுகிறான், அவன் தான் குளித்துக் கொள்கிறான். அப்படின்னாவே என்ன அர்த்தம், இந்த சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் எந்த ஜீவன், அந்த ஜீவன் தான் இருக்கான். எந்த ஜீவன் கனவு முழித்து கொண்டு இருந்தானோ, எந்த ஜீவன் கனவு கண்டானோ அந்த ஜீவன் தானே இவன். அந்த ஜீவன் இப்படி மாறி மாறி புறத்திரையே கிரீடத்தி, இந்த 3 நிலைக்கும் காத்தாலே இருந்துக்கிறான். காத்தாலே இருந்து 5ல இருந்து 10 மணி வரைக்கும் டெய்லி ஓடுறான், அதை பண்றான், இதை பண்றான், கடைக்கு போறான், கோவிலுக்கு போறான், சினிமா போறான், குழந்தைய கூட்டிட்டு போறான், மார்க்கெட்டுக்கு போறான், கொண்டாச்சி டீல் பண்றான், எப்படி அவசப்பட்டு இருக்கான். ராத்திரி 10 மணி வரைக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் இதே ஆள் என்ன பண்றாரு, இதை விட்டாரு, இந்த கஷ்டம் போதாதுன்னு இதுல இருந்து தச்சிருப்ப இவரு கனவுல இவரே ஒரு கிரிக்கெட்டாரா இருக்கார், இவரே ராஜாவா இருக்கார், இவரே பிச்சைக்காரனா இருக்கார், இவரே அடி வாங்குறார், இவரே சிங்கத்து வாயில பல்லெல்லாம் அப்படியே புடிஞ்சு எடுக்கிறது, அப்படியே சொல்றது இவனே பாக்குறான், இவனை நாய் தோக்கிறது, இவன் ஓடுறத இவனே பாக்குறான். ஏன்னா கூடவே வீடியோ எடுத்துட்டு போன மாதிரி இவனுக்கு தெரியாது. நாயை தோக்கின்னு ஓடுறத இந்த அனுபவிக்கெல்லாம் அவன் அனுபவிக்கிறான். திருப்பி இதுல இருந்து தூங்கிறான், திருப்பி காத்தால திருப்பி இந்த இது மாதிரி இதுலயே உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கான். இப்படி விளையாடுறான் இந்த ஜீவன். புறத்திரையே கிரீடத்தி, ஒண்ணு மாற்றி ஒண்ணு ஜாகிரத்து சொப்னம் சுசுப்தி மாறி மாறி வேகடா இருக்கான், இவனே ட்ரீமரா இருக்கான், அவனை திருப்பி அப்புறம் புத்தி வர மாட்டேன், திருப்பி காத்தால அஞ்ஞானியான இவனே வேகடா இருக்கான், இவனே ட்ரீமரா இருக்கான், இவனே ஒண்ணு. இப்படி ஜீவஹா, இப்படி இருக்கக்கூடிய எவன் இருக்கிறானோ யஹா சஹா ஜீவஹா, அந்த இண்டிவிஜுவலுக்கு சேர்ந்து அந்த ஜீவனிடம் இருந்துதான் ததஹா சுஜாதம், அவனிடம் இருந்து தான் இந்த உலகமானது உண்டாச்சு. எப்படி சகலம் விசித்திரம், சகலமும் இல்லையா. இப்ப பாருங்க, இந்த எல்லாம் எவ்ரிதிங் சகலமும் உண்டாச்சுன்னா என்ன, எப்படி அவஸ்தை. நான் உங்களுக்கு சொல்றதுக்கு போது என்ன சொன்னேன், ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை மொத்தம் தான் இருக்கு. இது தவிர 2 அவஸ்தையும் இருக்கு. அது என்ன, மூர்ச்சா அவஸ்தைன்னு ஒண்ணு, கோமால இருக்கான், அது ஒரு அவஸ்தை. ஜாகிரத அவஸ்தை ஒண்ணு, சொப்ன அவஸ்தை ஒண்ணு, தூக்க அவஸ்தை ஒண்ணு, அதுக்கப்புறம் அவனுக்கு மூர்ச்சா அவஸ்தைன்னு ஒண்ணு. அது ஒண்ணுமே தெரியாம இருக்கான், எதுவும் வேலை செய்ய மாட்டேங்கிறது. அவன் பிளானம் மட்டும் இருக்கு, வேலைக்கு அப்படி டியூப்ல அவனுக்கு சாப்பாடு போடுறாங்க, அது உள்ள போகுது, அது பாட்டுக்கு அந்த உயிர் போக மாட்டேங்கிறது. போய் கொடுக்கலாம்னா நத்திங் போய் அவர் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் உயிரோட இருக்கார். இது ஒரு அவஸ்தை, இது ஒரு பெரிய அவஸ்தை. இது தமிழ் அவஸ்தை மாதிரி. அவஸ்தைன்னா சாதாரண நிலை, இந்த மரண அவஸ்தைன்றது இருப்பாங்க. சம்ஸ்கிருதத்துல நிலைன்றது, தமிழ்லயும் அது பொருந்துறது, அது அவஸ்தை சரியா. நெகட்டிவ் சென்ஸ்ல அவஸ்தையை சொல்லுவோம் தமிழ்ல, அந்த அவஸ்தை. மரண அவஸ்தைன்னு அது ஒரு அவஸ்தை இல்லையா. கர்ப்ப அவஸ்தை அது ஒரு அவஸ்தை இல்லையா. எல்லாம் நிறைய அவஸ்தைகள் இருக்கு நமக்கு. இப்படி எல்லாம் மாறி 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 என்ன சகலம் விசித்திரம். விசித்திரம் சார், வேற வேற விதமாக வேற வேற வழியில இருக்கலாம். என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். இவனே இருக்கான், இவனே கிரியேட் பண்றான் ஒரு காடு, இவனே அந்த காட்டுல சிங்கத்தை கிரியேட் பண்ணான், இவனே போறான், இவனையே இவன் கிரியேட் பண்ண அந்த சிங்கமானது இவனை ஓடி வந்து தாக்கிறது, ஆட்சி இவனுடைய சதையை புடுங்கி அதை புடுங்கிறது. அதை பார்த்தோன்னே இவனை ரத்தம் பறிக்கிறது, இவனே அதை பாக்குறான், பொய்யி அப்படின்றான். ஆனா அவனுக்கு எவ்வளவு அந்த ட்ரீமர் எவ்வளவு அனுபவிச்சான் பார்க்கணும் இல்லையா. எப்போ குளிச்சவனே தானே தெரிஞ்சது அது பொய்யின்னு. அதே மாதிரி இப்ப ஜாகிரதை உங்களுக்கு பொய்யின்னு தெரியல, வேதாந்தம் படிச்சாதானே தெரியும் இதுவும் பொய்யின்னு. அங்க நீங்க விழிக்கின்ற உடனே உங்களுக்கு ஞானம் வந்த பிறகு இந்த ஜாகிரதைன்றதும் ஒரு பொய்யான குணம். ஆச்சரியமா இருக்கு. என்ன சார், நான் ஏதோ ரொம்ப நாள் அந்த ஆபீஸுக்கு எல்லாம் போன மாதிரி இருக்கு மாதிரிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு சார். என் பையன்லாம் வந்து வளர்க்கறதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனையோ டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனோம், அதுக்கெல்லாம் இருக்கா சார். எல்லாம் திருப்பி எல்லாம் நீங்க அந்த அந்த சிங்க கதை தான். நீ கிரியேட் பண்ண சிங்கமே வந்து உன்னை எப்படி அடிச்சிச்சோ, நீ கிரியேட் பண்ண ஃப்ரெண்டு நீங்க 2 பேரும் போகும்போது எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி உன்னால கிரியேட் பண்ணப்பட்டதுதான் இந்த உலகம் அப்படின்ற ஒரு மகா வாக்கிய போதகத்தை
இந்த ஸ்லோகம் இந்த மந்திரமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த எந்த ஒரு ஜீவனானவன் ஜென்மாந்தர கர்ம யோகத்தினால திரும்ப திரும்ப இந்த பேக்கர் ட்ரீமர் ஸ்லீப்பர் பேக்கர் ட்ரீமர் ஸ்லீப்பர் மூக்கு இல்லையா, இந்த அவஸ்தை அந்த அவஸ்தை இப்படி எல்லாம் அவஸ்தை மாறி 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 மாறிக்கொண்டு இருந்து கொண்டு இப்படி விளையாடி கொண்டிருக்கிறானோ அந்த ஜீவனாகிட்டதான் இதெல்லாம் அவனாலதான் உண்டாச்சு. ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கிரியேஷன். நான் இப்படி கஷ்டப்படுறேன்னா நீ தானே கிரியேட் பண்ண இல்லையா, இதும் நன்மையும் பிறர் தரவாரா அப்படின்னு தமிழ்ல ஒண்ணு இருக்கு. நீதான் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். யாருமே தெரியல இந்த உலகம் ஒன்னா இருக்கு. நான் ஏன் சார் இப்படி கஷ்டப்படுறேன்னா நீ தான் கஷ்டப்பட்டேன், நான் மாத்திரம் ஜாலியா இருக்கேன் சார், உங்களுடைய இஷ்டம் தான், நீ கிரியேட் பண்ண வேர்ல்டு. அதே மாதிரிதான் எப்படி ட்ரீமானது கிரியேட் ஆச்சோ அதே மாதிரிதான் இந்த ஜாகிரதம். இது எப்படி, இது கயத்துல பாக்குற பாம்பு. பாம்பை பார்த்து நீங்க உண்மையான நினைச்சீங்க, அதனால பாம்பு பயமானது நடிக்கிட்டு உடம்பெல்லாம் வேஸ்ட் கொடுத்துட்டு வந்துருச்சு சார் உள்ள போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கான் அப்படின்னு இருக்கேன். பக்கத்துல பார்த்தாரு ஒரு ஃப்ரெண்டு, உள்ள வாங்க ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க, லைட்டை ஐயோ சாமி பெல்ட் சாமி காத்தாரு, நீங்க போகும்போது அது கீழே விழுந்துருக்கு, அந்த பெல்ட்டை போய் நீங்க 2 கட்டானா பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சிருக்கல அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அப்பாடா பாம்பு இல்லையா அப்படின்னு ஒன்றுதான் உள்ள வந்தான். ஆனாலும் அந்த படபடப்பு இல்லையா, அந்த வேட்டு கொட்டுறது இதெல்லாம் அடங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆகும். அவர் awaken to the reality, it takes some time for him to settle down இல்லையா. அதே மாதிரி நம்ம வேதாந்தம் படிக்கும் பொழுது இந்த உலகம் பொய், நான் பொய், என் மனைவி பொய், என்னுடைய மக்கள் பொய்ன்னு சொல்ல எனக்கு சரியா கன்வின்ஸ் ஆகலதான். ஆனாலும் அது சொல்ல அதை லைட்டை போட்டு காமிக்கிறது. காமிக்கிறது பார்த்து ஏண்டா நீ தான் கனவு பார்த்திய, நீ தான் மூச்சில் இருந்திய, நீ மூச்சில் இருக்கும் போது நீ எப்படா இருப்ப, நீ தான் அதை பார்த்து நீ சுற்றி அதே சொல்ற. அந்த பேக்கரனுடைய ஒய்ஃபு பேக்கரனுடைய பசங்களை பார்த்து நீ ஏண்டா உன்னுடைய பசங்க இருந்த அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நியாயமா இருக்கு. ட்ரீம்ல இருக்கக்கூடிய ட்ரீமருடைய வேர்ல்ட பார்த்து பேக்கர் ஆனவன் என்ன சொன்ன அது பொய்ன்னு சொன்னீங்க, அப்ப இதே மாதிரி இதுவும் பொய்ன்னு தானப்பா நீ சொல்லணும் அப்படின்னு எனக்கு லைட்டை போட்டு காமிச்ச உடனே எனக்கு கன்வின்ஸ் ஆச்சு. ஆனாலும் அந்த பழைய தோஷத்துல இருக்கக்கூடிய அந்த வேட்டுக்கோட்டத்துல இன்னுமே எனக்கு அபிமானம், வீட்டுல இருக்கக்கூடிய அபிமானம், பசங்க மேல இருக்கக்கூடிய அபிமானம் குறையல. அது என்ன வேணும், 4 லைவ்ல குறைஞ்சிடும். அந்த பயம் போயிட்டுனாலே போயிடும். அதுக்கு உங்களுக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லைன்றது நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க, செட்டில் டவுன் ஆகிடும். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இதை எங்க சார் நீங்க சொல்றீங்க, எங்க உபனிஷத் சொல்றது அப்படின்றதான கேள்வி. ஆதாரமானம் தமகண்ட போதம் லயம் யாதி புறத்ரைஞ்ச. எந்த ஜீவன் கிட்ட இருந்து ஜாதம் சகலம் விசித்திரம் உண்டாச்சோ அந்த 4வது அந்த கடைசி பாதம் அந்த ஜீவன் இடத்திலேயே இல்லையா, எந்த ஜீவன் யஸ்மாத் ஜீவா ததா ஜாதம் சகலம் விசித்திரம், அந்த ஜீவனிடத்திலே யஸ்மின்னு லயம் யாந்தி, இது எல்லாம் லயத்தை அடைகிறது இல்லையா. புறத்திரயம் பேக்கிங்கு இந்த 3 அங்கேயே போய் எங்கிறது, எங்க போய் இறங்குறது அப்படின்னு ஜீவனிடத்துல தானே வந்ததுன்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க. நம்ம என்ன 3 ஜாகிரத்தை பத்தி பேசணும், சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி பேசணும், காரண சரீரத்தை பத்தி பேசணும். அதுக்கப்புறம் என்ன கர்மயோகத்தினால பிராரப்த கர்மாவனாலதான் உங்களுக்கு இந்த ஜாகிரத்தை சொப்பனம் சுசுப்தி இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னீங்க. அதுல இருந்து நம்ம கன்க்ளூஷன் இதெல்லாம் எங்கிட்டதான் நடக்கிறது, எல்லாமே எங்கிட்டேன்னு தான் உண்டாச்சு அப்படின்னா எங்கிட்டதானே அது நயமாகணும். அதுவும் எல்லாம் புரிஞ்சுது. ஆனா ஒரு குத்து வச்சாரு பாருங்க கடைசியில இந்த ஆதாரமானந்த அகண்ட போதம், இது எல்லாம் எனக்கு வருதா பிரம்மத்துக்கு வருதா பாருங்க. ஆதாரம் இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இந்த சகல ஜாகிரத் பிரபஞ்சம்னா ஸ்தூல பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது யாரு, ஈஸ்வரன். கரெக்டா? அவனுக்கு இந்த உலகத்துல ஓடுமா இல்லையா. நீங்க மாங்காய் சைடு போட்டான்னாக்க ஏன் பண்ணா அன்னாசி பழம் வர மாட்டேங்குது, ஏன் வேப்ப மரம் வரல, ஏன் மாங்காய் வருது, நீங்களா பண்ணீங்க அதுக்கு நான் இல்ல சார். அப்ப யார் பண்ணுது இந்த உலகத்தை, ஈஸ்வரன் இல்லையா. அப்படின்னாக்க இந்த உலகம் உண்டாகிறதுக்கு காரணம் ஈஸ்வரனானவன் பண்ணான். ஸ்தூலமாக இந்த பிரபம் உங்களால காணப்படுகிறது. எந்த பொண்டாட்டி அப்பா அம்மா உள்பட, சேர் உள்பட, ரூப் உள்பட, காத்து உள்பட, ஆகாசம் உள்பட எல்லாம் யாரு,
ஈஸ்வரனுடைய கிரியேஷன். அப்படின்னா இதெல்லாம் எப்படி கிரியேஷன் இருக்கு 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 நீங்க பாக்குறேன். அந்த சத்து ஸ்வரூபமாக ஈஸ்வரன் தான் இருக்கிறான். அப்புறம் ஆதாரமாக இருக்கிறான். அவர் தான் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கிறார். என்ன சார் அதிஷ்டானமாக இருக்கிறார்னா என்ன அர்த்தம் கேட்டா ஆதாரம், ஆதாரமாக இருக்கிறான்னு கேட்டா அதிஷ்டானம். அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் தாங்கிறது எதுவோ ஒரு பில்டிங் இருக்கு, பவுண்டேஷன் இல்லாதுன்னா அந்த பில்டிங்ல எல்லாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பத்ரம் கர்மே விஸ்வநியாம தேவாः பத்ரம் பட்சே மாட்சபஞ்சஜத்ராः ஸ்திரைரங்கை ஸ்வாகம் சத்வனூபிः ஹேமதேவகி சம்யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி நः பூஷா அக்ஷவேதாः ஸ்வஸ்தி நः சாக்ஷோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைவல்ய உபனிஷத். ஓம் அதாஸ்வலாயனः பகவந்தம் பரமேஷ்டினம் உபசமேத்ய உவாச. அதீஹி பகவன் பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் சதா சத்திஹி சேத்யமானாம் நிகூடாம் ஜயாச்சிராத் சர்வ பாபம் யபோச்ய பராத் பரம் புருஷம் யாதி வித்வான் தஸ்மை சஹோவாச பிதாமஹஸ்ஸ ஸ்ரத்தா பக்தி ஞான யோகாத் அவைஹி. கர்மணான பிரஜயாதனேன த்யாகேனைகே அமிர்தத்வமானுஷுः பரேண நாகம் நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோ விசந்தி வேதாந்த விஜ்ஞான சுனிச்சிதார்த்தாः சந்நியாச யோகா யதயத்வசத்வாः தே பிரம்மலோகே சுபராந்தகாலே பராமృతాத் பரிமுச்சந்தி சர்வே விவிக்த தேசே ச சுகாசனத்தः சுதிஸ்தமக்ரீவ சிரः சரீரः அத்யாத்மஸ்தः சகலேந்திரியாணி நிருத்ய பக்த்யா ஸ்வகுரும் கணம்ய ருத்குண்டரீகம் விரஜம் விசுத்தம் விசிந்தியம் மத்யே விசதம் விசோகம் அசிந்தியமவ்யக்தமனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமுதம் பிரம்மயோனிம் ததாதிமத்யாந்த விஹீனமேகம் சிவம் சிதானந்தமரூபமத்புதம் உமாசகாயம் பரமேஸ்வரம் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வா முனிர்கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சியம் சமதः பரஸ்தாத். சப்ரம்ம சசிவ சஹேந்திரஸ்தோக்ஷர பரமஸ்வராட் சயேவ விஸ்வஸ்த பிராணः சகாலோக்னி சந்திரமாः சயேவ சர்வம் யத்பூதம் யச்சபக்யம் சநாதனம் ஞாத்வா சம்ருத்யுமத்யேதி நான்யः பந்தா விமுக்தயே சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பஷ்யன் பிரம்ம பரமம் யாதி நான்யேன ஹேதுனா ஆத்மானம் ஹரணிம் கிருத்வா பிரணவம் சோத்தராரிணிம் ஞான நிர்மதனாத்யாசாத் பாசம் கஹதி பண்டிதஹ. இதெல்லாம் சொல்லிட்டு 12வது ஸ்லோகத்துல ஜாகிரத் பிரபஞ்சம் என்ன, ஜாகிரத அவஸ்தை ஜாகிரத அவஸ்தை அப்படின்னு நம்ம எல்லாரும் மனுஷர்களுடைய அனுபவத்துல புரிய வைக்கிறதுக்காக முதல்ல ஜீவர்களுடைய 3 அவஸ்தையை சொல்லி அதிலிருந்து பிரம்மத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போவதற்காக இந்த அருமையான உபனிஷதானது ஜாகிரத அவஸ்தைன்னா என்ன அப்படின்னா, ஸ்தூலமான சரீரத்துடன் நாம கண்ணாலையும் காதாலையும் மூக்காலையும் பார்க்கிற இந்த ஜெகத்தை பற்றி சொல்லுகிறது. இந்த ஜெகத்தை எப்ப பார்க்கிறோம்? நம்ம முழித்துக் கொண்டிருக்கும் போது பார்க்கிறோம். முழித்துக் கொண்டிருக்கும் போது என்ன ஆகிறது? நம்மளுடைய மனசும் வேலை செய்கிறது, அறிவும் வேலை, நம்மளுடைய கண்ணு காது மூக்கு நாக்கு இந்திரியங்களும் வேலை. இது எல்லாத்தையும் பார்க்கறது அனுபவத்தை நேராக அனுபவம். இந்த பேக்கிங் ஸ்டேட்டை பத்தி முதல்ல சொல்றது ஜாகிரத அவஸ்தை பத்தி. அது எதனால சார் பாக்குறது அப்படின்னாக்கா, எப்படி சார் இந்த வேக்கரானது ப்ரொஜெக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இத புரிய வைக்கிறதுக்காக அவர் என்ன கையாள போறாருன்றத முதல்ல சொல்லிட்டு இதை பார்த்தாதான் எப்படி சொப்பனத்துல நம்மளுடைய சரீரத்திலிருந்து நாமளே உருவாக்குறோமோ ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தை நாம இருந்து கொண்டு நாமளே அனுபவிக்கிறோமோ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன? அது பொய். அந்த பொய்க்கு காரணம் என்ன? நித்ரா எனக்கூடிய ஒரு சக்தி. அந்த நித்ரா எனக்கூடிய சக்தி அதே மாதிரிதான் ஜாகிரத்திலையும் மாயான்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த மாயின்ற சக்தியினாலதான் நமக்கு இந்த உலகமானது தோன்றுகிறது. நம்ம கண்ணு வேலை செய்கிறது, காது வேலை செய்கிறது,
புலன்கள் எல்லாம் அதை புரிந்து கொள்கிறது, மனதை புரிந்து கொள்கிறது. இந்த விஷயத்தை சொல்றார். சையேவ மாயா பரிமோகிதாத்மா சரீரமாஸ்தாய கரோதி சர்வம் ஸ்ரீயன்ன பானாதி விசித்திர போகை சையேவ ஜாகிரத் பரிதிருப்திமேதி. சையேவ அந்த ஜீவன் தான், சகாயேவ அந்த செல்ஃப் இருக்கு இல்லையா, அதுதான் மாயா பரிமோகித ஆத்மா. இந்த மாயை எனக்கூடிய காரணத்தினால, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு காரணத்தினாலதான் மோகத்தை அடைந்து நான் என்ற புத்திய எங்க இருக்கக்கூடிய நான் ஏதோ மாயினுடைய காரணத்துல இந்த உடம்புக்குள்ள பிரதிபலிக்கிற அந்த சைத்தன்யத்தை போய் நான் என்று நினைத்து, நான் எங்கான இந்த மனசுல நான் இருக்கேன், நான் தான் அந்த நான் என்றால் என்ன, எனக்கு தெரிகிறது அந்த நான், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத யோசிக்கல. நான் எனக்கு இப்ப தெரியறது, அதனால நான் தெரியும், எனக்கு தெரியறது சார். இது ஏன் இந்த அசகத்தனம் வந்தது, மோகம் வந்தது, மாயினால வந்தது. இப்படி சகா ஏவ அந்த பிரம்மன் தான், அந்த ஆத்மா தான் மாயா பரிமித செல்ஃப் டெல்யூடட் பை மாயா, மாயா பரிமோகித ஆத்மாவாக இருந்து கொண்டு சரீரம் ஆஸ்தாய இந்த ஸ்தூல சரீரத்திலையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் உள்ள பூந்து கரோதி சர்வம் எல்லா வேலையும் அதுதான் செய்யறது. எப்படி செய்யறது? ஸ்ரீ அன்ன பானாதி கல்யாணம் பண்ணிக்கிறான், பொண்டாட்டிய அப்புறம் சாப்பிடலாம், குடிக்கலாம், இப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கான். ஸ்ரீ அன்னம் பானம் முதலிய போக வஸ்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில். இந்த உலகத்தில்தான் உமன் ஃபுட்டு வைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டு அவன் தான் இல்லை தையேவ இல்லையா ஜாகிரத் பரிதிருப்தி நேசி, இந்த ஜாகிரத் நிலையில இப்படி திருப்தி அடைந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு ஜாகிரத அவஸ்தையை சொல்ல வச்சார். தையேவ அதே ஆள்தான். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் இன்னைக்கு 13வது ஸ்லோகம். ஸ்வப்னே சஜீவா சுக துக்க போக்தா ஸ்வமாயயா கல்பித ஜீவலோகே சுஷுப்தி சகலே விலீனே தமோ விபூதா சுகரூபமேதி. சொப்னாவஸ்தையை சொன்னார். இந்த ஜீவன் தான் தனக்கு இருக்கக்கூடிய சொப்பனம் எனக்கூடிய ஒரு அவஸ்தை நிலையானது இருக்கிறது. அந்த நிலையில சொப்பன நிலையில சஜீவா இவன் போனா ஜாகிரத்துல இவனுடைய கை காலு எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு, அப்படியே போய் படுத்தான். மணி 11:30 ஆச்சு, ரெஸ்ட் எடுக்கணும் சார் அப்படின்னு போய் படுத்தான். படுத்த பிறகு அவனுடைய காலு கை எல்லாம் தன்னுடைய வேலை செய்யறது நிறுத்திடுச்சு. நிறுத்தின உடனே அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. டயர்ட் ஆன கொசு கடிச்செல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான். நல்லா இங்க போறது அங்க போறது, ஆனா தூக்கம் வருது அவன் கையில இல்ல. என்ன இருந்தாலும் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்றது இவன் கையில இருக்கு. அதனால நல்லா பெட்டை நல்லா சாப்பிட்டா போட்டு தலகாணி வச்சுட்டு அது ஜன்னல்லாம் என்ன பார்த்து சாப்பிடணுமோ சாப்பிட்டு, அதுக்கப்புறம் என்ன கொசு வச்சு சூழ்நிலாம் ஏற்றி வச்சுட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி ஏசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி அப்படி உட்காரலாம். உட்கார்ந்தா கூட இவனுடைய கை காது கண்ணு காது மூக்கெல்லாம் கண்ணை மூடுறானே தவிர, கான்சியஸா எல்லாம் பண்றானே தவிர, மைண்ட் ஆனது அது எப்ப சொல்றதோ அப்பதான் அது தூங்கும். அந்த மைண்டு இவன் அந்த காத்தால பார்த்த விஷயங்கள், நேற்று பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் அசை போட்டுட்டே இருக்கும். உள்ள அசை போட்டுட்டே இருந்து அது என்ன பண்றது, ஒரு 11 மணி அப்படின்னு வச்சுக்கோங்க, 11 மணி வரைக்கும் 10:45 இருந்து எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி தூங்கணும் காத்தால வேலை இருக்குன்னு ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டே இருக்கான் மைண்டுக்கு. நாளைக்கு காத்தால எழுந்துக்கணும், காத்தால எழுந்த உடனே இவ்வளவு வேலை இருக்கு அப்படி எல்லாம் எழுந்த உடனே உடனே அந்த மைண்ட் ஆனது என்ன பண்றது, அது இவங்க சேர்ந்து வித்ரா பண்ணிட்டு அதுவே என்ன பண்றது, ஒரு பிரபஞ்சத்தை காத்துகிறது. அதுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அந்த மைண்டுக்கு. சரி, ஈஸ்வரனானவன் என்னுடைய மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறான். அந்த ரிஃப்ளெக்ட் ஆற அந்த மனசுக்கு இந்த உலகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது. என்னுடைய கனவுல நானே பாக்குறேன், ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கேன், நானே என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் போயிட்டே இருக்கோம். அந்த ரோட்ல வாசல்ல ஒரு தெரு இருக்கு, அந்த தெரு வாசல்ல என் ஃப்ரெண்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டானவன் அவனை பார்க்கிறான். அந்த ஃப்ரெண்டானதை பார்க்கும் பொழுது அவனையும் நானே தான் கிரியேட் பண்றேன், அந்த ஃப்ரெண்டையும் நானே தான் கிரியேட் பண்ணேன். அந்த கிரியேட் பண்ணதான அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் எங்களை பார்க்கறான், எங்களை பார்த்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். நான் அவருக்கு என்னுடைய ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் கனவுல நடக்கிறது ஞாபகம். அப்ப என்ன ஆச்சு,
என்னால பார்க்கப்படுகிற அந்த மனிதனை என்னுடைய ஃப்ரெண்டும் பார்க்கலாம். அந்த வீட்டுல இருந்து வெளில வந்த அவருக்கும் ஒரு கண்ணை கிரியேட் பண்ணேன். நான் தானே கிரியேட் பண்ணேன். கண்ணு காது மூக்கெல்லாம் அவருக்கு கிரியேட் பண்ணேன். உடனே கிரியேட் பண்ணேன். அவர் என்ன பாக்குறாரு. என்ன பார்த்தோன்னே நான் அவங்க 2 பேருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். அந்த சமயத்துல ஒருத்தன் வரான். சண்டை போட்டு அந்த ஊர்ல ஒரு ரவுடி வரான். எங்க மேல பலார்னு எங்க 3 பேரையும் அடிச்சு போட்டோம். 3 பேருமே சஃபர் பண்றோம். எனக்கு நல்ல வழி. ஐயோ நான் கத்துறேன். என்னுடைய வழி எனக்கு தெரியுது நியாயம். அவளுக்கு அடிச்சது அவ வலிக்கிறது எனக்கு தெரியும். இப்படி எல்லாம் கிரியேட் பண்ற பாருங்க. என்னுடைய ஓன் மைண்டுடைய ப்ரொஜெக்ஷன் ஆனது எவ்வளவு பெரிய சாமர்த்தியம் பாருங்க. ரோடை கிரியேட் பண்ணிட்டு, வீடை கிரியேட் பண்ணிட்டு, மனுஷனை கிரியேட் பண்ணிட்டு, மனுஷனுக்கு இந்திரியங்களை கிரியேட் பண்ணிட்டு, மனுஷனுக்கு மைண்டை கிரியேட் பண்ணிட்டு, இவர்கள் அழித்த உடனே நான் அழறேன் அவனும் அழறான்னு அவனுக்கு ஒரு மைண்ட் இருக்கு. அந்த மைண்டையும் கிரியேட் பண்ணது யாரு? நான் தான் கிரியேட் பண்ணேன். இல்லையா? இப்படியாக என்னுடைய ஓன் ப்ரொஜெக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த மனசுல இருக்கக்கூடிய எல்லாம் பிரமாதமாக வந்தது. இதுல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ட்ரீமருக்கு எல்லாம் உண்மையா நடக்கிறது இல்லையா? அவனுக்கு அவன் அடி வாங்கறதுக்கு சான்ஸ் இல்ல. அவன் ஜம்மனி இங்க பெட்டில தூங்கி இருக்கான் இல்லையா? அவனுக்கு எங்க அடிபடுறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவன் எங்கேயும் வெளியிலேயே போல பெட்டில சௌக்கியமா படுத்துட்டு இருக்கான். ஆனா அந்த ட்ரீமருக்கு அது சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறான் இல்லையா? 2வது போகும்போது அந்த சுகத்தையும் அனுபவிச்சான். ஒரு ரவுடி வந்து அடிக்கிறான். அந்த அடிக்கிற துக்கத்தையும் அவன் அனுபவிக்கிறான். இது எல்லாத்தையும் யாரு கரெக்ட் பண்ணது? நானே இவர்கள் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இவர்கள் அடி வாங்குறதா வேடிக்கை பார்த்தான்னா பிரச்சனையே இருக்காது. அறிவுட என்ஜாய் இருக்காது. ஆனா நானும் அங்க இருக்கேன். நானும் அடி வாங்க தான் இங்க கவனிக்க வேண்டியது. இது என்ன? இதே என்ன? இதான் அந்த நித்ரா சக்தின்ற மாயைக்கு உண்டானதான சக்தி. இதை புரிஞ்சாலே நீங்க போதும். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இதே மாதிரிதான் ஜாகிரத்துல